எங்களுக்கு எங்க அண்ணன் ஒருத்தர் போனா போதும். எங்க அண்ணன் ஒருத்தர் போனாலே கதை முடிஞ்சிடும், அவ்வளவுதான். அதுக்காவது அடுத்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த மற்றவைன்னு எங்களை போடுறாங்கல்ல, அவங்க எல்லாம் அந்த மற்றவையில கூட வரமாட்டாங்க. ஒரு இனத்திற்காகவோ ஒரு குடும்பத்திற்காகவோ ஊருக்காகவோ இல்லை நாட்டிற்காகவோ ஏதாவது ஒரு இடத்துல பொதுநல விஷயத்திற்காக போராடுவதற்கு எல்லா மனிதரும் வரமாட்டாங்க. ஒரு 50 ஆண்டுக்கு ஒரு முறை, 25 ஆண்டுக்கு ஒரு முறை, அரை நூற்றாண்டு கால் நூற்றாண்டுக்கு இல்லை ஒரு 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் சில மனிதர்கள் உருவாவாங்க. அவங்க சுயநலம் பார்க்காம பொதுநல சிந்தனோடு எல்லாருக்காகவும் போராடுவாங்க. அப்படி போராடும் போது அப்பேற்பட்ட மனிதர்களே அப்பேற்பட்ட நாம் பயன்படுத்தி கொள்ளலைன்னா அந்த இனம் திரும்பவும் அந்த மனிதர்கள் அவரை விட்டுட்டா திருப்பி அது மாதிரி இன்னொரு மனிதன் உருவாகிறதுக்கு 50 ஆண்டு 100 ஆண்டு ஆகும். அது வரைக்கும் இந்த இனங்கள்லாம் இப்படியே தான் இருக்கும். அது மாதிரி இந்த நூற்றாண்டில் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு போராளி. இனத்திற்காக, மொழிக்காக அதை பயன்படுத்தி மக்கள் தங்களை காப்பாற்றி கொள்ளவில்லை என்றால் திரும்ப ஒரு இப்பேற்பட்ட ஒரு மனிதரை சந்திக்க இன்னொரு தலைமுறை 2 தலைமுறையை வரக்கூடிய சூழல் ஏற்படும். அதான் இப்போ அது ஜோக்கா சொல்லட்டுமா உங்களுக்கு? அது 2026 தேர்தல் களம். அவர் முதல்வராக இந்த படத்தில் நடிக்க வந்துக்கிறார். இப்போ நடிக்க வந்த படத்தில் தற்கூறிங்களை வச்சுக்கின்னு வந்துடுவார். இல்லை அவர் அதில் முதல்வராக வந்து வேற பிரச்சனை இல்லை, அமைச்சர்லாம் போட்டான், எல்லாம் அவன் நிதி அமைச்சர் அவன் இவன் எல்லாரும் போட்டு வச்சுட்டு. ஆனால் ஒருத்தனையாவது எத்தனை சீட்டு நீ வாங்கினா ஆட்சி அமைப்பேன்னு கேட்டால் ஒரு 4-5 சீட்டு வாங்கிட்டான்னா அவர் முதல்வர் ஆகிடுவார், பிரதமரை கூட ஆகிடுவார்னு தற்கொலையாக தலையை பிச்சுன்னு சுற்றினுங்கிறான். 4 மணிக்கு மேலே விஜய் தன் கட்சிக்காரனை தற்கொலைக்கு முயற்சி பண்ணால் பார்த்துக்கிறது மிக நல்லது. நீ 26ஓடு போயிடணும். நீ நடிக்க வந்தது 26 சினிமா எனும் அந்த முதல்வர் நாடகம், அதை ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவங்களாம் கூலி வாங்கின்னு போயிருப்பான். நீயும் புறப்பட்டு போனா நல்லது. ஓடி ஓடி ஒதுங்கி மறைஞ்சு போறவர் கிடையாது. ஆனா அவரையே காட்ட நீங்க மறுக்கிறீங்கன்றது நான் இப்பயும் இந்த ஊடகங்கள் முன்னாடி நான் இந்த ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். அதாவது எப்படிப்பட்ட போராட்டமா இருந்தாலும் துணிஞ்சு நிக்கிற ஒரு மனுஷனை ஏன் மறைச்சு வைக்கிறீங்க, ஏன் வெளியில காட்ட மாட்டீங்க? அதுதான் நானும் கேட்கிறேன். எங்களுக்கும் அந்த சந்தேகங்கள் ரொம்ப நாளா இருந்துட்டே தான் இருக்கு. இப்போ நாங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் நான் தமிழ் கிறிஸ்தவர் தான், எல்லாருக்கும் மெசேஜ் போட்டோம், எல்லா ஆலயத்தையும் தான். அவர் ஒரே வார்த்தை வசனம் எடுத்து சொன்னார், திருடனுக்கு துணை போகிறவன் விபச்சாரம் செய்கிறான்னு உங்கள் வேதத்தில் இருக்குது. அப்போ திமுகவும் ஏடிஎம்கேவும் மற்ற ஆளுகிற ஆண்ட காங்கிரஸும் பாஜகவும் நம்பர் 1 திருடர்கள். இந்த நாட்டை சூறையாடி வித்துட்டு போவான். அதான் ஆளுகிற குஜராத்துக்காரன் எப்போனாலும் பணத்தை கொடுத்தா வித்துட்டு போக தயாராகிறான். 26 களம் என்பது நாம் தமிழுடைய 100 படிக்கட்டில் ஒரு 90வது படிக்கட்டு நம்ம இருப்போம். 100வது படிக்கட்டு என்பது இயற்கை நமக்கு வழி செய்யும்.